இங்க ஏழையா இருக்க ஒரு பொண்ணுமே தன்னோட அப்பாவோட மருத்துவ செலவுக்காக வாடகத்தாயா இருக்க ஒத்துப்பா. இந்த பொண்ணை வாடகத்தாயா இருக்க சொன்ன ரெண்டு பேருமே மிகப்பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு தேவையான நல்ல வீடு, ஆபரேஷனுக்கு செலவுக்கு பணம் அப்படின்னு எல்லாத்தையுமே கொடுத்து நல்லாதான் பாத்துப்பாங்க. அப்படி இருக்க ஒரு நாள் அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க. ஆனா எதுவுமே இந்த பொண்ணுக்கு தெரியாது. அவங்க ரெண்டு பேத்துக்குமே கால் பண்ணா எடுக்கவே மாட்டாங்க. நேர்ல போய் பார்த்தா கூட நாங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு, எங்களுக்கு குழந்தை வேணும்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்காக தான் இந்த பொண்ணு வாடகத்தாயா இருக்க ஓகே சொல்லிருப்பா. இவங்க ரெண்டு பேருமே இப்ப இந்த பொண்ணை கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த பொண்ணு ஏழைங்கிறனால தான் அவங்க ரெண்டு பேருமே இந்த பொண்ணு கிட்ட அப்படி நடந்துப்பாங்க. இப்ப இந்த பொண்ணு ஒண்ணுமே பண்ண முடியாம வீட்டுக்குமே போவா. அப்ப இந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் வந்து அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா. அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையுமே ஒரு வீடியோவை எடுத்து நெட்ல விட்ட பிறகு அது பயங்கரமா வைரலாக ஆரம்பிக்குது. அதனால எல்லாருமே இந்த பொண்ணோட வீட்டுக்கு தான் இன்டர்வியூ எடுப்பாங்க. இந்த பொண்ணுமே வைரலாக ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே அந்த பணக்கார ரெண்டு பேர்த்த பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது தாங்க முடியாம அவனுமே எப்படியாவது இந்த பொண்ணை கொல்றதுக்காக ஒரு அடியால செட் பண்ணிருப்பான். அதே சமயம் பார்த்தா அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. இப்ப நல்லபடியா அந்த பொண்ணுக்குமே ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையை எடுத்துட்டு இந்த பொண்ணுமே உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கேஸ வாபஸ் வாங்கிடுவா. ஏன்னா இந்த கேஸ்ல அவங்க தோத்தா கூட குழந்தைய வாங்கிட்டு போயிட்டு ஆர்ஃபனேஜ்ல தான் விடுவாங்க. 10 மாசம் கஷ்டப்பட்டு பெத்தனால இது தான் குழந்தையவ நினைச்சு இந்த பொண்ணை வளர்க்க ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் அந்த பணக்காரனோட அடியாளு இந்த பொண்ணை கொல்ல வீட்டுக்கு வருவான். அப்ப அந்த பொண்ணை கொல்லலான்னு போகும்போது பணக்காரன் கால் பண்ணி அந்த பொண்ணை கொல்ல வேணாம்னு சொல்லிடுவான். இந்த குழந்தையோட இந்த பொண்ணு இப்ப நிம்மதியா வாழ ஆரம்பிக்கிறா. அதே சமயம் அந்த பொண்ணை லவ் பண்ணவனுமே சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணோடய சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு போனது சரியா தப்பான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.